ஹாய் கைஸ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ நம்ம 3 மினிட்ஸ் சார்ட்டை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் மார்னிங் இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு கீழே வருது. நமக்கு வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் வந்துட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்சுட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் வச்சா நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். பட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு க்ளோஸுமே இல்லை. மார்க்கெட் வந்துட்டு மேலேயே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேற்றைய வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், நிஃப்டி வந்துட்டு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கனால அதுக்கு நாள் வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன், நிஃப்டிலையும் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டியில் தான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு நிஃப்டியை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நிஃப்டியோட சார்ட்டு. இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நேற்றுக்கு இந்த லெவல் வந்துட்டு மார்க் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு லைட்டாக தான் டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த லெவலை வந்துட்டு வேலிடாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், மார்னிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. தென் வந்துட்டு இம்மிடியேட்டாக இந்த கேண்டில் வந்துட்டு, அதாவது 9:30 கேண்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம பையிங் சைடு வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு போகலாம். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், 25,016 அப்படிங்கிறது தான் வந்துட்டு சப்போர்ட் பாயிண்ட்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 25,000 கால் ஆப்ஷன் வந்துட்டு நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணேன். ஸோ அதோட ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு 25,000 கால் ஆப்ஷன், நிஃப்டியோட 25,000 கால் ஆப்ஷன். நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டலாக இருந்திருக்கும், 9:30 கேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம எப்பயும் போல் என்ட்ரி எடுக்கிறதுக்காக நம்ம மிட் பாயிண்ட் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் வந்துட்டு நோட் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி வந்துட்டு 67 ரூபாயில் வந்துட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டு நமக்கு 67 ரூபாய் வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. 67 ரூபாயில் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் 50 பைசா வரும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கேண்டில் போயிருக்கு. அதாவது நம்ம என்ட்ரி எடுத்தது இந்த கேண்டில், அதாவது 10-3 கேண்டில். அதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளோட டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகிருக்கும். இந்த கேண்டல்லே வந்துட்டு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 11:00 11:15லேருந்து 1:15 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1:15க்கு மேலே வந்துட்டு, அதாவது லாஸ்ட் 2 ஹவர்ஸில் நான் பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடை வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபின் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபின் நிஃப்டி சார்ட்டு. இப்போது 3 மினிட்ஸில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட் வந்துட்டு கீழே இருக்குது, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு மேலே இருக்குது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, மார்க்கெட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். அதே போல் நான் முன்னாடி இருக்கிற வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட 50% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டச் ஆகிருக்கு. பட் நம்ம எப்போ என்ட்ரி எடுப்போம், மேலே க்ளோஸ் வச்சுட்டு இம்மிடியேட்டாக கீழே ரிவர்ஸில் ஆனால் வந்துட்டு ட்ரேட் எடுப்போம். அதாவது இதை எதுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் வந்துட்டு ஒரு லாஜிக்கை வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் வந்துட்டு கண்டினியூவாக எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் கண்டினியூவாக ட்ரேட் பண்ணவே முடியாது மார்க்கெட்டில். டெய்லி நம்மளோட லாஜிக்கை வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு 3 கேண்டலுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது. அகைன் நமக்கு தெரியும், இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2வது கேண்டில் வந்துட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் கீழே வச்சிருக்க க்ளோஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, விக்கு வந்துட்டு கீழே ஜாஸ்தி இருக்குது. அதாவது வந்துட்டு அது ஒரு செல்லிங் கேண்டில் மாதிரி நமக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் இந்த இடம் பாருங்கள்,
இந்த கேண்டில் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அதாவது மேல வந்துட்டு இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த இம்மீடியட்டா வந்துட்டு அடுத்த கேண்டில் வந்துட்டு கீழ க்ளோஸ் வச்சிருச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11:33 கேண்டில். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது வந்துட்டு நான் அதாவது 1.25க்கு மேல தான் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா, ரிஸ்க்கான ட்ரேட் தான். பட் நான் வந்துட்டு இங்க கீழயும் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க நமக்கு செல்லிங் கேண்டலும் வந்திருக்கு. மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் பவுண்டா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ, அதனால நான் வந்துட்டு பேங்க் நிஃப்டில ஏன் அப்டின்னா, எனக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 25% ஸ்டாப் லாஸ் அப்டின்றது வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ, நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 50% டார்கெட் வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த ட்ரேட வந்துட்டு எடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த கேண்டில் வந்துட்டு 11:33 கேண்டில். இது 11:33 கேண்டில். ஓகேவா? இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பேங்க் நிஃப்டியோட 51,200 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நீங்க கேட்கலாம், நான் போன வீடியோல வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். நேத்திக்கு என்ட்ரி எடுத்தது, இல்ல இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம நிஃப்டில என்ட்ரி எடுத்ததெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் சொல்லியிருப்பேன். இத ஏன் பிட்வீன்ல வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஹை வந்துட்டு 51,400 வரைக்கும் ஹை போச்சு. நான் ஏன் 200 எடுத்தேன் அப்டின்னா, நீங்க ஸ்பாட் சார்ட்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். அதாவது 11:15ல இருந்து 1:15 வரைக்குமே இந்த 51,200 புட் ஆப்ஷன் அப்டின்ற இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கும். நம்ம ஃபின் நிஃப்டில பார்த்தோம் இல்லையா? அது வந்துட்டு இந்த இடம் தான் வந்துட்டு அந்த கேண்டில். அந்த ஹேங்கிங் மாரி காமிச்சதுல்ல, அந்த கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் தான். ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, 115க்கு மேல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு 90ல வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம 90ல என்ட்ரி எடுத்தோம்னா, 135 தான் நம்மளோட டார்கெட்டு 50%. அது இம்மீடியட்டா வந்துட்டு இந்த கேண்டில்லயே வந்துட்டு ரீச் ஆகியிருக்கும். ஸோ, நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு லாஜிக்க வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இம்மீடியட்டா ரிவர்சல் ஒரு ட்ரேட் வந்தா நம்ம எடுக்க போறோம். இல்ல அப்டின்னா நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஓகே. இப்ப நாளைக்கான லெவல்ஸ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்ச இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிறலாம். டெலீட் பண்ணிட்டு, இப்ப இதுதான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. இப்போ இதில நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நேத்திக்கு இருந்தது அப்படியே இருக்கு, இருக்கட்டும். இங்க ஒரு லெவல் இருக்கு. இத மார்க் பண்ணிக்கலாம். செல்லிங் கேண்டில் அது. 1 1/4 அதாவது 1.15 கேண்டில் ஒரு செல்லிங் கேண்டில். அடுத்தது 1.30 கேண்டிலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். இதுவுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். அதாவது 2.42 2.15 கேண்டில். ஓகே. இப்ப கீழ வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு லெவல்ஸ் தான் வந்துட்டு ஃபின் நிஃப்டில காமிக்குது. சாரி நிஃப்டில. ஸோ, அதனால இன்னொரு 2 லெவல்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. இந்த ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில். அதாவது நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அதுக்கு தான் குடுக்கணும். ஏன் அப்டின்னா, மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் மூவ்மெண்ட் ஆகும்பொழுது, சும்மா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ்மெண்டம் ஆனாலே நமக்கு நல்ல ஒரு 50% ப்ராஃபிட்ங்கிறது ஈஸியா கிடைச்சிரும். ஸோ, அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிஃப்டிய இது மார்க் பண்ணிக்குவோம். இந்த குளோஸ் கேண்டில் வந்துட்டு பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரைடே வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, நாளைக்கு வந்துட்டு காமா எஃபெக்ட் அதுல என்ட்ரி வந்தது அப்டின்னா, அதுலயும் காமா எஃபெக்ட் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால அடுத்தது வந்துட்டு சென்செக்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சென்செக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஸோ, இன்னைக்கான இதுவும் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த்தா போறதுனால வந்துட்டு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்றேன். இப்போ நமக்கு நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி, அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ, நம்ம இதோட நிப்பாட்டிப்போமா அப்டின்னா கிடையாது. நம்ப ஃபின் நிஃப்டி வந்துட்டு நம்ம ரெகுலரா வந்துட்டு வாட்ச் பண்ணுவோம். ஸோ, அதனால வந்துட்டு ஃபின் நிஃப்டிய வந்துட்டு நம்ப மார்க் பண்றதுக்கு கூடயே சேர்த்து பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஏன் அப்டின்னா 2மே ஒரே மாதிரி மொமெண்டம் குடுக்கும். ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு என்ட்ரி வந்தாலே நம்ப என்ட்ரி வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ, அதனால ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீங்க மத்த நாள் இந்த அதாவது எக்ஸ்பைரி
பிஃபோர் டே தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்றதா சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க மத்த நாளுமே இதுல ட்ரேட் பண்ணலாம். பட் வந்துட்டு நமக்கு அந்த 50% ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் எக்ஸ்பைரி டேல வந்துட்டு நான் ட்ரேட் பண்றதுக்கு நான் சொல்றேன். ஓகே. இப்ப பேங்க் நிஃப்டியோடத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க லெவல்ஸ் வந்துட்டு மேலயும் இருக்கு, கீழயும் இருக்கு. நீங்க வந்துட்டு நீங்களே வந்துட்டு மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்துட்டு ஒரு வியூ தெரியும். இது பேங்க் நிஃப்டி லெவல்ஸு. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட்ல அதாவது ஒரு இண்டெக்ஸ்ல ஒரு ட்ரேட் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா, அதுல ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு அப் சைடு போகும், டவுன் சைடு போகும். ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் போயிடுச்சுன்னா போதுமானது. ஏன் அப்படின்னா 50% ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட்ல எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இத நீங்க கன்டினியூவா பண்ணும்பொழுது, நல்ல கேப்பிட்டல்ல வந்துட்டு நம்ம வச்சு பண்ணும்பொழுது, நல்ல ஒரு ப்ராஃபிட்ட வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகுறத தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு, ஒரே நாள்ல வந்துட்டு நம்ப கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.